ஸ்டார் ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவி உன்னை சுற்றி நடக்கும் சம்பவங்களை உற்றுப்பார். நீ யார் என்று உனக்கு தெரியும். வணக்கம் வணக்கம் வணக்கம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. தர்மசாஸ்தா ஜோதிட வித்யாலயா மற்றும் ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவி இணைந்து வழங்கும் வாரம் ஆரவாரம் நிகழ்ச்சிக்கு நான் பங்கு கொள்வதில் பெருமிதம் அடைகிறேன். இது 264வது நிகழ்ச்சியில கலந்துக்கிறேன். எனக்கு வாய்ப்பளித்த தர்மசாஸ்தா ஜோதிட நிறுவனர் நான் மணிகண்டராஜா ஐயா அவர்களுக்கு வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் நிகழ்ச்சியை எல்லா பக்கமும் கொண்டு சேர்க்கிற திரு முத்துப்பாண்டி ஐயா அவர்களுக்கும் எனது மனமார்ந்த வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் தர்மசாஸ்தா இயங்கிட்டு இருக்கிறதுக்கு, வெற்றிகரமா இயங்குறதுக்கு காரணமா இருக்கிற நிர்வாக குழு இயக்குநர்கள் பிளஸ் கூட அவர் கூட பயணிக்கிற எல்லாத்துக்கும் வணக்கத்தையும் வைத்துக் கொண்டு நன்றியும் தெரிவித்துக் கொண்டு, எனது தாய் தந்தை குருமார்கள் அனைவருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கு ஆவலுடன் வந்திருக்கும் ஜோதிட ஆர்வர்களுக்கும் ஜோதிட ஆசான்களுக்கும் எனது மாலை நேரத்து வணக்கம். இப்போ எனக்கு கொடுத்திருக்கிற டாபிக் 27 நட்சத்திரங்களின் குணமும் வழிபாட்டு முறைகளும் பார்க்க போறோம். 27 நட்சத்திரங்கள் பார்க்க போறோம். அதுல 27 நட்சத்திரங்கள் இருக்குது. அந்த 27 நட்சத்திரங்கள் பத்தி நம்ம முழுசா தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இப்ப நம்ம கிட்ட ஒரு ஜோதிடம் பார்க்க வராங்கன்னு சொல்லி சொன்னோம்னா, நம்ம பலன்கள் வரவங்களுக்கு ஒரு 5-6 பாயிண்டாவது கரெக்டா சொல்லணும்னா அதுல கண்டிப்பா இந்த நட்சத்திர பலன்கள் கண்டிப்பா இருக்குங்கிறது என்னோட நம்பிக்கை. ஏன்னா நாம் இது வரைக்கும் சொல்லி யாருக்கும் மிஸ் ஆனதில்லை. அவங்களுக்கு அப்பதான் ஒரு நம்பிக்கை வரும். வரவங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் கரெக்டா சொல்லும் பொழுதுதான் இந்த ஜோதிடத்தின் மீது ஒரு அளவு கடந்த ஒரு நம்பிக்கை வரும். நம்மளுக்கும் நாம ஒரு 2-3 பாயிண்ட் 4 பாயிண்ட் கரெக்டா சொல்லும் பொழுது, சில லக்ன பாயிண்ட் சொல்லும் பொழுது, திசாபுத்தி பாயிண்ட் எல்லாமே சேர்த்து சொல்லும் பொழுது, இந்த நட்சத்திரங்கள் பத்தி சொன்னாதான் அது முழுமை பெறுது, கரெக்டாகவும் இருக்கு. அப்போ இந்த நட்சத்திரங்களை பத்தி நம்ம என்னென்ன இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னாவே நம்ம வரக்கூடிய வாடிக்கையாளர்களுக்கு எளிதான முறையில நம்ம பலனை சொல்லிடலாம் அப்படிங்கிறது என்னோட கருத்து. இதை முழுசா தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்களுக்கு ஒரு 2 பாயிண்ட் சொன்னாலும் கரெக்டா இருக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்கு. இப்போ இதை 2 பார்ட்டா வச்சிருக்கிறோம். முதல் ஒரு 12 நட்சத்திரங்கள் ஒரு பார்ட்டாவும், மீதி இருக்கிற நட்சத்திரங்கள் அடுத்த பார்ட்லயும் நம்ம சொல்ல இருக்கிறோம். அந்த வகையில் முதலாவதாக நான் சொல்லக்கூடிய நட்சத்திரங்கள் பாத்தீங்கன்னா அஸ்வினி நட்சத்திரம், கேதுவினுடைய நட்சத்திரம், சூரியனுடைய கர்ம பதிவை பெற்ற நட்சத்திரம். இது முதலாவதாக இருக்கிற நட்சத்திரம். அஸ்வினியில் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் செய்யும் காரியம் பாத்தீங்கன்னா கரெக்டா செய்வாங்க, பர்ஃபெக்ஷனா செய்வாங்க. இதனுடைய கணம் தேவம், மிருகம் பெண் குதிரை, விருச்சம் எட்டி மரம், பச்சி ராஜாளி, நாடி பருச்சுவம் அப்படின்னா வாதம். இதனுடைய அதிதேவதை யாருன்னு பாத்தீங்கன்னா சரஸ்வதி தேவி தான் இதனுடைய அதிதேவதை. சோ இந்த இடத்துல இதெல்லாம் வச்சே ஈஸியா எங்களுக்கு ஒரு பாயிண்ட் சொல்லுங்க அப்படின்னா, இப்ப இதனுடைய அதிதேவதை யாருங்க? சரஸ்வதி நம்ம சொல்லிக்கிறோம். சரஸ்வதினா கல்வி, கத்துக்கிற விஷயம் இல்லைங்களா? அப்போ சரஸ்வதி கடாட்சம் இருந்தாவே நம்ம ஒரு விஷயத்தை கத்துக்க முடியும். நம்ம படிப்பறிவு அதுக்கு தேவையில்லை. பார்த்த மாத்திரத்துல ஒரு விஷயத்தை கத்துக்கணும்னா இது சரஸ்வதி. ஒரு விஷயம் கற்றுக்கொள்ளாமலேயே அதை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிற அறிவு இந்த சரஸ்வதி தேவிக்கு உண்டு. அப்ப இந்த அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் கற்றுக் கொடுக்காமலே ஒரு விஷயத்தை தெரியாமலே அதை தெரிஞ்சுக்கணுங்கிற ஆர்வத்தை கொடுக்கறது இந்த சரஸ்வதி தேவியாக இருப்பாங்க. நல்லா சைலண்ட் பர்சனா இருப்பாங்க. அமைதியா இருந்து காரியத்தை சாதிச்சிருவாங்க. எப்பயுமே தான் முடிவை மாத்தாதவங்க இந்த அஸ்வினி நட்சத்திரத்துல பிறந்தவங்க. ஆரம்பிச்ச வேலையை பாதியில விடாம முழுசா முடிக்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த அஸ்வினி நட்சத்திரத்துக்கு உண்டு. கடவுள் நம்பிக்கை நல்லா திடகாத்தமா இருக்கும். அதிகம் செல்வம் இருந்தாலும் அதை அனுபவிக்க முடியாது அவங்களால. அதே மாதிரி யாராவது பத்தி ஒருத்தரை பத்தி சொல்லணும்னா பொருத்தமா சொல்றதுல சமர்த்தியா இருப்பாங்க. அஸ்வினா வைத்தியம் அப்படிங்கிறது இருக்கு. அப்ப உங்க வீட்டுல கை வைத்தியம் தெரிஞ்சவங்க கண்டிப்பா இருப்பாங்க. அப்போ அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் மருத்துவத்துக்கு படிக்கலாம், மருத்துவத்துக்கு வேலையில ஏதோ ஒரு வேலைகளை எடுத்து செய்யலாம்.
அதே மாதிரி இவங்க கையில வந்து மருந்து வாங்கி சாப்பிட்டா வியாதி குணமாகும். மூதாதையர்கள் வந்து கண்டிப்பா வந்து அவங்களோட பொருட்களை வந்து பாதுகாக்கிறது அவங்க கிட்ட இருக்கும். அந்த அந்த ஒரு சேஃபா வச்சிருக்கிற ஒரு தன்மை. இது எங்க பாட்டி ஞாபகமா வச்சிருக்கிறேங்க, இது எங்க தாத்தா கொடுத்தது அப்படின்னு சொல்லக்கூடிய அவங்களுடைய மூதாதையர்கள் கொடுத்த பொருட்களை பத்திரப்படுத்துறது அப்படிங்கிறது இருக்கு. குடும்பத்துல கண்டிப்பா வந்து ஆன்மீகம் தெரிந்தவர்கள் கண்டிப்பாக இருப்பாங்க. அரசு அரசு உத்தியோகத்துல இருப்பாங்க. அஸ்வினி குமாரர்கள்னா இரட்டையர்கள். அப்போ அஸ்வினி நட்சத்திரத்துல கண்டிப்பா மேச ராசியில விழுகுது. கண்டிப்பா இதுக்கு வந்து இரட்டையர்களுடைய சம்பந்தம் கண்டிப்பா உண்டு. அப்போ உங்க வீட்ல கண்டிப்பா உங்க ட்வின்ஸ் இருக்கலாம். இல்ல உங்க ஃப்ரெண்டுங்க ட்வின்ஸா இருக்கலாம். இல்ல உங்க உறவினர்கள் யாருக்காவது ட்வின்ஸ் இருக்கலாம்னு நான் சொல்லியிருக்கேன். இது வரைக்கும் யாருக்கும் சொல்லி மிஸ் ஆனது இல்ல. ஆஹ் யோனி குதிரை. அப்ப எதையுமே வந்து குதிரை என்னங்க எல்லாத்துலயும் வேகமா இருக்கும். அதே சமயத்துல பர்ஃபெக்ஷனாவும் இருக்கும். அப்ப பாத்தீங்கன்னா இவங்க கிட்ட எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் வேகமா ஈடுபடக்கூடியவர்களாக இருப்பார்கள். இவங்களுக்கு குதிரையில் மீது அமர்ந்த தெய்வங்களின் வழிபாடு, அய்யனார், மதுரை வீரன், இது மாதிரி தெய்வங்கள் வழிபாடு பண்ணலாம். ஒரு குழந்தைக்கு முதலில் அன்னத்தை ஊட்டுவதற்கு வந்து அஸ்வினி நட்சத்திரத்துல கண்டிப்பா வந்து ஊட்டலாம். இது சூரியனுடைய கர்ம பதிவு அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கிறோம். அப்ப சூரியனோட கர்ம பதிவு அப்படின்னாவே இங்க சூரியன், அப்ப அப்பாவோட பகை இப்ப இருக்குது. சூரியன் அந்த இடத்துல வந்து உச்சமாகிறாரு இல்லைங்களா, மேசத்துல. அப்ப சூரியனால் அதாவது தந்தைக்கு பகையாளி ஏற்படுத்தி கொடுக்கும். அதே மாதிரி தந்தைக்கு ஏதோ ஒரு கஷ்டத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். ஜாதகர் பிறந்து அஸ்வினி நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு ஒரு 3 மாதத்துல கண்டிப்பா ஏதோ ஒரு பிரச்சனை தந்தைக்கு வந்து ஒண்ணு பொருளாதாரத்தை நஷ்டத்தை சந்திப்பாரு, இல்லைன்னா ஏதோ ஒரு நோயை சந்திப்பாரு. ஹம். இவங்களுக்கு வந்து வேலையில வந்து அரசு சார்ந்த வேலைகள்ல இருக்கிறாங்க, ஏதோ ஒரு பெரிய போஸ்டிங்ல இருப்பாங்க. அப்படி இருந்தாலும் ஒரு 50 வயசுல வந்து வேலை போதும், நம்ம விருப்ப ஓய்வு வாங்கிக்கிறோங்க அப்படின்னு சொல்றவங்க இந்த அஸ்வினி நட்சத்திரம். அஹ் இவங்களுக்கு வந்துங்க பயணங்கிறது இருந்துகிட்டே தான் இருக்கும். ஏதாவது ஒரு வகையில டிராவல் அப்படிங்கிற ஒரு இது கனெக்ட் ஆகிட்டே தான் இருக்கும். அஹ் இந்த மாதிரி அஸ்வினின்னு சொன்னாவே இந்த மாதிரி முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாம் வந்து நீங்க சொன்னீங்கன்னா கண்டிப்பா வந்து நடக்கும். அஸ்வினி தலைப்பகுதி குறிப்புதால் தலை சார்ந்த வியாதிகள் அப்படிங்கிறது இருக்கும். தலைவலிக்குதுங்க, தலையில அடிக்கடி விபத்துல அடிபடுது, இல்ல தலையில இடிச்சுக்கிட்டே இருக்குது, ஒரு விதமான மயக்கம் அப்படிங்கிறது இருக்கு. காதல் வந்து காதல் வயப்பட்டாலும் அந்த காதல் சக்சஸ் ஆகாது. அப்ப எப்ப சக்சஸ் ஆகும்னு சொன்னீங்கன்னா, இந்த மீதி அமைப்புகள் பார்க்கும் பொழுது சுக்கிரன்கிற ஒரு கிரகம் இந்த ஜாதகத்தில் அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு நல்லா இருந்தால் மட்டும்தான் காதல் கை கொடுக்கும். அதே மாதிரி இந்த ஃபேமிலியில வந்து அயல் நாட்டு தொடர்பு உண்டு, கண்டிப்பா வந்து உண்டு. ஒண்ணு இவங்க வெளிநாடு போவாங்க, இல்லைன்னா இவங்க ஃபேமிலியில யாராவது வெளிநாடு போயிருப்பாங்க, இல்ல இவங்க கூட ஃப்ரெண்ட்ஸ் படிச்சவங்க யாராவது வெளிநாட்டுல இருப்பாங்க. இது நீங்க நல்லா ஆராய்ஞ்சு பார்த்து சொன்னீங்கன்னா கண்டிப்பா இருக்கும். இந்த அஸ்வினி நட்சத்திரத்துல ஏதாவது ஒரு நோய் வந்துச்சுன்னு சொல்லி சொன்னோம்னா ஒரு 10 டேஸ்ல வந்து குணமாயிரும். ஆஹ் இவங்களுக்கு வந்து அதிபதி வந்து கேது. அப்ப பிள்ளையார் வழிபாடு, விநாயகர் வழிபாடு, சதுர்த்தி விரதம் இந்த மாதிரி இருக்கலாம். இவங்களுக்கான நட்சத்திர கோயில் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது பிறவி மருந்தீஸ்வரர் ஆலயம், திருத்துறைப்பூண்டி. அப்போ வருடத்தில் ஒரு முறையாவது நம்மளோட ஜென்ம நட்சத்திரத்தை பலப்படுத்தணும்னு சொல்லி சொன்னோம்னா அவங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்தை அன்னைக்கு, அஸ்வினி நட்சத்திரத்தை அன்னைக்கு பிறவி மருந்தீஸ்வரர் ஆலயம் சென்று வந்து அர்ச்சனை செய்து வந்து 2 விளக்கு போட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக ஜென்ம நட்சத்திரம் இயங்கும். ஒரு நட்சத்திரத்தை இயக்கணும்னா ஆட்டோமேட்டிக்கா அதனுடைய 2வது நட்சத்திரம் கண்டிப்பா வேலை செய்யும். அப்ப இதனுடைய அதிதேவதை சரஸ்வதி, கூத்தனூர் சரஸ்வதி தேவி வழிபாடு, இது 2ம் வாழ்க்கையில் இவங்களுக்கு ஏற்றத்தையும் வளர்ச்சியும் கொடுக்கும் என்பதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை என்பது அஸ்வினி நட்சத்திரத்தை இதோட நம்ம முடிச்சுக்கிறோம். இனி